ஹாய் கைஸ், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குட்டியான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் vlogல நிறைய கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது கொஷின் ஓடிட்டுருக்கு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு செக்கப்புக்கு வந்து ரெகுலராக கூப்பிடுவாங்க. ஒரு 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் போயிட்டு ஹெல்த் வந்து ஓகேவா அப்படின்ட்டு காமிச்சிட்டு வரணும். அப்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் போனேன். எனக்கு எல்லாமே ஓகே, நார்மலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன், போகலை. ஆனால் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி போய் காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. எங்கள் ஊரில் இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் வேலூருக்கு. அதுக்காகவே அந்த ட்ராவல் சலுப்புக்காக மோஸ்ட்லி இந்த செக்கப்ஸ்க்கெலாம் போக மாட்டேன், அப்படியே ஸ்கிப் பண்ணிடுவேங்க. நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் தான் இந்த மாதிரி அறக்க பறக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டுருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த டைமும் ஒரு குட்டி பிரச்சனை ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் எதுக்குமா வீடியோ எடுத்து போடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஓடும். எங்கள் ஊரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் வெளியே இருக்கிறவங்களுக்கு, அதாவது பெங்களூரில் இருக்கிறவங்க வந்து என்கிட்ட கேட்பாங்க, லைக் உங்கள் ஊர் எப்படி இருக்கும், பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் ஒரு லாங் வீடியோ எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வீடியோ எடுத்தேன். ஸோ பார்த்துட்டு எங்கள் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. எங்கள் ஊர்லேயே நிறைய ஸ்பெசிஃபிக்கான பிளேசஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ எங்கள் ஊரில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பீங்க, அந்தளவுக்கு இருக்கும். முடிஞ்சால் இந்த பரமத்தி வேலூருக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நல்ல இடம்டா, இது எல்லோரும் இங்கே வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் போய் செக் பண்ணி பார்க்குறேன். என்ன ஒரு vlog கூட எடுத்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்குற ஒரே கொஷின், குழந்தைய வச்சுட்டு எப்படி வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இப்போ எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கும். அதே மாதிரி பாப்பா தூங்குறா அப்படின்னா அந்த டைமில் எனக்கு தூக்கமே வராது சில நேரங்கள் எல்லாம். அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். மற்ற டைம் பாப்பா முழிச்சிட்டு இருக்கும்போது எல்லாமே அவள் கூட மட்டும்தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகிருச்சு. ஆக்சுவலாக இதுக்கெலாம் நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை, மென்டலாகவோ ஒரு ஃபிசிக்கலாகவோ. பட் எல்லாமே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தானாக நானே அக்செப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே மேரேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் கூல், நல்லாயிருக்கும் லைஃப் வந்துட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியலங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பட் இது அப்படியே உண்மையாக இருக்காதுங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். பட் என்ன தான் லைஃப் எப்படி இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆயிருங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நானே குழந்தையாக தாங்க இருந்தேன். இப்போ நான் குழந்தைய பற்றி பேசுகிறேன் பாருங்களேன். லைஃப் வந்துட்டு எவ்வளோ ஒரு அழகான விஷயம். நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பிளான் போட்டேன். பட் கடவுள் எனக்கு வேறு ஒரு பிளான் போட்டார். நான் எதிர்பார்க்காதது தாங்க என் லைஃப்பில் நடக்குதே. நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, காலேஜை முடிக்கிறோம், அதுக்கப்புறம் வேலையை வாங்குகிறோம், லைஃப்பில் செட்டில் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். பட் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலேஜ் முடிக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம், குழந்தை பெக்கிறோம், செட்டில் ஆகுறோம், இப்படி போயிட்டுருக்குது. ரைட்டு, சரி, எப்போயுமே வந்து நம்ம பிளான் பண்ணுறதை விட கடவுள் பிளான் பண்ணுறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். லைஃப்பில் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது. ஸோ நமக்கு கடவுள் எது கொடுக்குறாரோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட இருந்து எதை எடுக்கிறாரோ அது நமக்கு செட் ஆகாமல், நமக்கு வந்து அது சரி வராமல், அது வந்து நம்ம லைஃப்பில் தேவையில்லாத விஷயமாக தான் இருக்கும். ஸோ கடவுள் வந்து என்ன மாதிரி பிளான் போடுறாரோ அந்த பிளான்லேயே, அந்த ஃப்ளோலேயே லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட லைஃப்பில் நான் அப்படி தாங்க. பெருசாக இப்போல்லாம் ரீசன்ட் டேஸில் எதை பற்றியும் பெருசாக ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகிறது கிடையாது. என் எந்த ஃப்ளோவில் லைஃப் போகுதோ அதே ஃப்ளோவில் நானும் மூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். என் லைஃப் எனக்கு எதை கொடுக்குதோ அதை மட்டும் நான் என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி இருங்க, அதுதான் நல்லது ஆக்சுவலி. ஸோ தாங்க பேசிகிட்டே ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு. ஸோ நான் வந்துட்டு சுகம் நர்சிங் ஹோமில் தான் டெலிவரி பார்த்தேன், வேலூரில் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு டெலிவரி அப்போல்லாம் நான் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். அப்போது அங்கே இருந்த நர்ஸ் எல்லாம் என்னை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை எனக்கு கொண்டு வர வச்சாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நர்ஸ்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. டாக்டரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேரக்டர். உள்ளதை உள்ளபடி பட்டுன்னு போட்டு உடச்சிருவாங்க, எதுவும் மறைக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் செக் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு vlogல சந்திப்போம். பாய்.